SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வட்டூர் பேருந்து நிறுத்த பகுதியில் பிளக்ஸ் பேனர் வைத்தது தொடர்பாக திமுக தாவேக தொண்டர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டு இருதரப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரஸ்பரம் அளித்த புகாரின் பேரில் மல்லசமுத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்செங்கோடு ஒன்றியத்திலிருந்து நம்ம வட்டூர் பஞ்சாயத்துனா அங்க பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலரு நம்ம முன்னாடி பஞ்சாயத்து தலைவர் தங்கவேல் இருந்தாப்புல அவர் என்ன கட்டோட்டு வச்சாங்க வச்சவங்க யாரு கேட்டு வச்ச அப்படிங்கிற மாதிரி நிஜத்துமன்னு சொல்லிட்டு ஜாதி பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்குவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் என்ன ஆச்சுன்னா நான் போனேன், அந்த போய் எல்லாம் கிழிச்சாங்க. அதை போய் தொட்டு பார்த்தீங்கன்னா அவர் கூட யாராவது ஒருத்தருந்தாங்க, யாருன்னு எனக்கு தெரியல. நைட் டைம்ல யாரும் எனக்கு தெரியல. அதாவது கொஞ்சம் வார்த்தைலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு போறதுக்குள்ள அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டு காம்பவுண்ட்ல எட்டி பார்த்துருந்தாங்க. நான் போன் அப்படி என்ன ஏங்கண்ணா போன்ல பேசிட்டு இருக்கிறீங்க, வாங்கண்ணா நேர்லயே ஏன்னா நேர்ல நான் இங்கதான் இருக்கிறேன், வாங்கினா பேசிக்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட வரப்ப நான் வந்து கேட்டேன், நான் அடிப்பட்டு கிடக்கேன், ஒரு டைமா தான் வந்து பாத்தீங்களா, ஒரு டைம் போன் பண்ணியாவது கேட்டீங்களா, நீங்க வந்து அவர் அருண்டஜா சார் வந்து எங்க வீட்டுல பாத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. அப்போ நான் கேட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா வார்த்தை கேட்டா ஃபுல் போதீங்கண்ணா. நான் தனி எங்க அண்ணன் வந்து வீட்டுல இருந்தாங்கண்ணா. நான் வந்துட்டு இப்ப சண்டை பண்ணி சொல்லிட்டு எங்க அண்ணன் என் ஃப்ரெண்டு எங்க அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் என் கூட இருக்கிறதுனால எங்க அண்ணன் ஃபோன் பண்ணி எங்க அண்ணன் வந்துட்டாப்புல. எங்க அண்ணன் வந்தோன்னு என்னாச்சு அப்படின்னா, இப்படியே அவனை வெட்டணும் குத்தணும் அப்படின்னு பேச. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் என்ன ஒரு அடிச்சிட்டான், நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த ஹேண்டிகேப்பை கால் வச்சுட்டு என்னால் எதுவும் பண்ண முடியுமா சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு யாரும் வரலையும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு நான் வரப்பதான் பார்த்தா கட்டை எடுத்து ஓங்கிட்டு இருந்தாங்க. என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் காரை டக்குன்னு நிறுத்திட்டு இந்த குச்சி எடுத்து பின்னாடி சீட்ல குச்சி வச்சிருப்பேன், ஸ்டிக் வச்சிருப்பேன். எடுத்துட்டு போறப்ப பாத்தீங்கன்னு வச்சுல டேன்னு சொல்லிட்டு போறப்ப என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்கண்ணா. என் காலை செருப்பு பண்ணணும் மறையலைங்கண்ணா, என் கால் செருப்பு பண்ண மறையல. அதுக்கப்புறம் எங்க அண்ணனை மண்டையில காலில் கையில எல்லாமே அடிச்சுட்டாங்க. திமுக ஒன்றிய வடக்கு ஒன்றிய செயலாளர் இன்று இரவு சுமார் 9:30 மணி அளவில் நான் வீட்டில் தூங்க போயிட்டேன். எனது உள்ளூரை சேர்ந்த கந்தசாமி என்ற பையன், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் தான், வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு வாங்கினா வெளியே வாங்கணும்னு கூப்பிட்டான். நான் வெளியே போனேன். அந்த பையன் என்ன தம்பி என்னன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். எனக்கு கால் அடிபட்டு போச்சு, ஏன்னா என்னை பார்க்க வரல, அருண்ராஜை பார்க்க வந்தாலும் ஏன் வரல, எனக்கு தெரியாது தம்பி நான் பார்க்கலன்னு திரும்ப 10-20 தடவை அதையே சொன்னான். தம்பி நான் தெரியாது பார்க்கலன்னு சொன்னேன். என் பேச கேட்கல. அவங்க கூட திருச்செங்கோடு சேர்ந்த ஒரு பையன் வந்து எனக்கு அடையாளம் தெரியல. அந்த பையன் வந்து தகாத வார்த்தை எனக்கு பேசினா, போட்டுடலாமா செஞ்சிடலாமா அப்படின்லாம் எனக்கு சொன்னான். நான் வந்து என்னடா பேசுறேன், நீ என்ன அவன் சீரோவால போட்டுருவியா பண்ணிடுவியான்னு அவன் சண்டைக்கு போனேன். இதெல்லாம் நடந்திருக்கலையே. அந்த கந்தசாமியோட அண்ணன், அவனும் என்னோட உள்ளூரை சேர்ந்த அந்த பையன் தங்கராஜ் என்கிற பையன் வந்து என்னிடம் தகாத வார்த்தையில் என்னை பேசி என்னை அடித்து, என் வீட்டில் கிடந்த கட்டையாலை என்னை அடித்து என்னை கீழே சாத்திவிட்டு என்னுடைய செல்போனை பிடிக்கிட்டு சென்று விட்டார். என்னை உங்க குடும்பத்தோடு அழித்து விடு என்று சொன்னான். இது நிஜம், ரெக்கார்டில் இருக்குது. என் குடும்பத்தோடு அழித்து விடுவேன் என்று சொன்னார்கள். என் பையனை குடும்பத்தோடு அழிச்சு கொண்டு கந்தசாமியும் தங்கராஜும் சொன்னார்கள். இது நிஜம், இது நடந்த உண்மை. இதற்கு மேல வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் என்று கேள்விப்படுகிறேன். இன்று வந்து என்னை கட்டையால் அடித்ததால் என் உடல்நிலை பாதிக்கப்படுவது இந்த சூரியமுத்து அட்மிட் ஆகியுள்ளேன். காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளேன். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.